ஹாய் நண்பா. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமானத்துறையிலேருந்து சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதுதான் வந்து ஹால்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் கீழே வருது. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விமானம் இப்போ ஃப்ளைட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, அதோட பார்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹால்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் கீழே வந்து வருது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன், டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சர், ரிப்பேர், அப்கிரேடு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஏர்கிராஃப்ட்டு, ஹெலிகாப்டரு, ஏரோ இன்ஜின்ஸு, இண்டஸ்ட்ரியல், மெரைன் கேஸ் டர்பைன்ஸு இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன டிவிஷன் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃப் டிப்ளமோ டெக்னீஷியன் அண்டு டெக்னீஷியன் வந்து இதுக்கு வந்து அதுக்கான போஸ்ட் தான் வந்து விட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? என்னென்ன டிவிஷனில் போஸ்ட் வந்து விட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஏ டிவிஷனில் விட்டிருக்காங்க, இன்ஜினு, ஏரோஸ்பேஸு, ஏர்கிராஃப்ட்டு, ஏர்போர்ட் சர்வீஸ் சென்ட்ரு, அதெல்லாம் வந்து அங்கே இந்த டிவிஷன்லாம் வந்து விட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2 டிவிஷனில் வந்து விட்டுருக்காங்க. என்ன டிவிஷன் பார்த்தா, ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேசஸ், அந்த டிவிஷன்லாம் வந்து ஐஏஎஃப்னு சொல்லுவாங்க, அந்த டிவிஷன் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? இதுக்கு குவாலிஃபிகேஷனு, எவ்வளோ போஸ்ட்டு, எங்கே உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க, எந்த டிவிஷனில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெக்கானிக்கல் வந்து நீங்கள் டிப்ளமோ சைடு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதே வந்து இன்ஜினியரிங் டெக்னீஷியன் அந்த சைடு வந்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? டோட்டலாக வந்து மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு வந்து எத்தனை போஸ்டிங் பார்த்தா 26 போஸ்டிங்கு. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும், இல்லைனா சாதாரண மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் படிப்பாங்களா, அது வந்து படிச்சிருக்கணும். டிவிஷன் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னு தான் ஏர்கிராஃப்ட் டிவிஷனில் போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 6 வேக்கண்ட் அதுக்கு இருக்குது. ஹோரல் டிவிஷனில் வந்து ஒரு 3 வேக்கண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ஏர்போர்ட் சர்வீஸில் போட்டால் போடுவாங்க போஸ்டிங்கு. அதுமாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? இதே எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருந்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிவிஷன் வந்து போட்டாங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிபிள் படிச்சிருக்கணும். அதுக்கு ஒரு 15 போஸ்டிங் இருக்கும். அதே டிவிஷனில் வந்து என்னென்ன டிவிஷனில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அதை வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு இருக்குது, மெட்டலர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் வந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து ஐடிஐ அது வந்து படிச்சிருந்தாலே போதுமானது. ஃபில்டர் டெக்னீஷியனு அதுக்கு வந்து 101 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஷீட் மெட்டல் டெக்னீஷியனு, அது வந்து ஃபவுண்ட்ரி மேன் டெக்னீஷியன், டெக்னீஷியன், வெல்டர் டெக்னீஷியனு, மெக்கானிக்ஸ் டெக்னீஷியனு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேஸ்ட் வைஸ்னு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? உங்கள்கிட்ட என்ன கேஸ்ட் வைஸ் சர்டிஃபிகேட் இருக்கோ அதை வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகேவா? குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு இருந்தீங்கன்னா, டிப்ளமோ படித்து ப்ரொடக்ஷனு, ஆட்டோமொபைலு, மிஷின் டூல் டெக்னாலஜி, வெல்டிங், ஷீட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஹீட் பவர் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து இங்கே அப்ளை பண்ண முடியாது. கடையிலே வந்து இதே நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி வந்து இது வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக் அது வந்து படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து இப்போ டிகிரி படிச்சிருக்கீங்க, கேண்டிடேட் வித் வந்து பார்ட் டைம்லேயும் நீங்கள் படிச்சிடக்கூடாது, கரஸ்பாண்டன்ட் வந்து பண்ணிடக்கூடாது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் இதுக்கு வந்து இதையே வந்து அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் மாரி போடுவாங்க. எப்படின்னா இதுலேயே வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது போது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்கிறீங்க, நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வரணும் அப்படின் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு இல்லைன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா வந்து நீங்கள் 60% ஆர் அபோவ் நீங்கள் எடுத்திருந்தாலே 60% மேலே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஓகேவா, இதே எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 50% மேலே நீங்கள் வந்து மார்க் நீங்கள் வந்து எடுத்திருந்தாலே, அகாடமிக் மார்க் வந்து எடுத்திருந்தாலே நீங்கள் போதுமானது. ஓகேவா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓகேவா, அன்ரிசர்வ்டுக்கு வந்து 28 இயர்ஸ் அதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதே எஸ்சி கேண்டிடேட்னா +5 இயர்ஸ் வரும், ஓபிசினா +3 இயர்ஸ் வரும், பிடபிள்யூ பர்சன் வந்து +10 இயர்ஸ் வந்து வரும். ஓகேவா, அந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து எடுக்கலை, ஃபஸ்ட்டு வந்து டென்ஷியர் பேஸஸாக வந்து எடுக்கிறாங்க. 4 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் மாரி வந்து தற்சமயம் அப்படின்னு மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் போக உங்களோட ஒர்க்கு ஸ்கில்லை பார்த்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் வந்து ஆக்குவாங்க. ஓகேவா, ரெகுலராக வந்து ஆக்குவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு வந்து நீங்கள் வந்து வேலை விட்டு போதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து பெர்மனெண்ட் ஆகுவாங்க. ஸோ இது வந்து சென்சுவல் பேஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அலோவன்ஸ் இருக்காதுன்னா அர்த்தம் இல்லை. அலோவன்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. பேசிக் ப்ளே ப்ளஸ் டிஏ காம்போனன்ட்ஸ் கன்சாலிடேட் ரிமூவேஷன்லாம் வந்து இருக்குது. என்னென்ன அலோவன்ஸ் வந்து இருக்குது எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்கிறேன். ட்ரைனிங் வந்து எப்படின்னு பார்த்தா சென்சுவல் பேசிஸ் தான். நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக ஆன அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ் லொக்கேஷனான பெங்களூரில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் செலக்டட் கேண்டிடேட் வில் பி போஸ்டட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ் டிவிஷனில் தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். என்னென்ன டிவிஷன் வந்து ஆல்ரெடி சொல்லி எல்சிஏ, இன்ஜின், ஏரோஸ்பேஸு, ஏர்கிராஃப்ட்டு, ஹொரலி, ஏர்போர்ட் சர்வீஸ் சென்டரு, ஃபவுண்ட்ரி ஃபோர்ஜு அந்த டிவிஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு வந்து பே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே வந்து 22,000 வந்து இருக்கும் ஸ்கேல் 5 இருந்தால். ஏன்னா இதில் 2 வேரிஸ் வந்து வருது. வந்து ஸ்கேல் 5 ஸ்கேல் 6ன்னு. ஸ்கேல் 5னா 22,000, ஸ்கேல் 6 வந்து 23,000 வருது. ஸோ கிட்டத்தட்ட சேம் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஏ அலோவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, எல்லா அலோவன்ஸு வந்து மெடிக்கல் அலோவன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 45 வந்து இருக்கும் ஸ்கேல் 5 இருந்தால். ஸ்கேல் 6 இருந்தால் 46 வந்து இருக்கும். ஓகேவா, என்னென்ன அலோவன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே வரும், ப்ளஸ் வந்து அவுட் ரெண்ட் அலோவன்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் அலோவன்ஸ் அதான் வாஷிங் மிஷினு, கேண்டீன் அலோவன்ஸு, இது வந்து மந்த்லி இன்சென்டிவ் வந்து இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பே வந்து இருக்கும். அடுத்து வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் அதான் யூனிஃபார்ம் அலோவன்ஸு, ஷூ அலோவன்ஸு, நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸு, ஏகப்பட்ட அலோவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பே தான் வந்து சொல்லணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆனுவல் வந்து இப்போ வந்து இயர்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து 3% பேசிக் பேலேருந்து 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிக்கிறாங்க. அதான் பேசிக் பேலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிஎஃப் அமௌண்ட்டாக வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. ஓகேவா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான இமெயில் ஐடி வந்து இருக்கணும். ஸோ அந்த இமெயிலில் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணது போது அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற டைமிங்க்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டெலாம் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியிலே கொடுப்பாங்க, இல்லைனா அவங்க வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டாம். ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் நடக்கும். அதில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தா 20 கொஸ்டின் இருக்கும். செகண்ட் பார்ட் அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கேட்டிருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து 40 கொஸ்டின் இங்கிலீஷ் ரீசனிங் கேட்பாங்க. பார்ட் 3 வந்து 100 கொஸ்டின்.
ஓகேவா. அதில் வந்து டிசிப்ளின் பற்றியும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நோ நெகட்டிவ் மார்க்னு வந்து கொடுத்துருக்காங்க. இமெயிலில் தான் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்போ எல்லாத்தையும் வந்து அதிலே கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துன்னு போய் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக ரிட்டன் டெஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். கட் ஆஃப் எதுவும் தெரியாது. யார் வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணாங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வரும். ஓகேவா. வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் சும்மா இருக்கும். அது வந்து ஸோ ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் 14/8/2024 11 AM to 28/8/2024 அதுக்கு 11:53 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுவது தான். ஸோ 28 தான் கடைசி தேதி. ஸோ இந்த வெப்சைட் வந்து எவ்வளோ நேரம் ஃபங்க்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1345 ஹவர் வந்து இந்த வெப்சைட் வந்து ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வேண்டாம். ஓகேவா. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து 200 வந்து இதே பே பண்ணணும். இல்லை வந்து நீங்கள் SC ST PW பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ. ஓகேவா. நீங்கள் ₹1 கூட நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் இருக்கணும், உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை பார்த்துங்க. ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனு கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகேவா. பாய் நண்பா.